வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டீஸ்வரர் கோயில் அப்படின்ற அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, சுற்றி அகழி நீரினால் சூழப்பட்டிருந்ததுனால, நீர் பிரகாரத்தினால் சூழப்பட்டிருந்ததுனால இதுக்கு ஜலகண்டீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது. ஆக்சுவலாக இதனோட உண்மையான பேர், கல்வெட்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜுரகண்டீஸ்வரர் அப்படின்றத. ஜுரம் வந்ததுன்னா இந்த சிவன்கிட்ட வேண்டிட்டேன்னா அது சரியாகும் அப்படின்றதுனால அதுக்கு பேர் ஜுரகண்டீஸ்வரர் கோயில் அப்படின்ற பேரோடு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. விஜயநகர பேரரசின் கீழ் இருந்த ஒரு சிற்றரசர் சதாசிவ தேவ மகராயர் அப்படின்ற ஒரு மன்னனாலையும் அவரோட படைத்தளபதி பொம்மநாயக்கர் அப்படின்ற அவரோட படைத்தளபதி மூலிமா அது கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அரௌண்டு 1550 1550ஆம் ஆண்டு வருஷத்தில் இது கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயிலில் ஒரு பிரசித்தி பெற்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெளியே இருக்கக்கூடிய அந்த சிற்ப மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிற்ப மண்டபம் முற்காலத்தில் கல்யாண மண்டபமாக கட்டப்பட்டிருக்கு. இது பொம்மநாயக்கரோட மேற்பார்வையில் கட்டப்பட்ட ஒரு சிற்ப மண்டபமாக இது சொல்லப்படுது. இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த கல் சிற்ப மண்டபம். இதுதான் அந்த பொம்மநாயக்கரோட மேற்பார்வையில் கட்டப்பட்ட ஒரு கல் மண்டபமாக சிற்ப மண்டபமாக சொல்லப்படுது. சிற்ப மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூண்களில் அழகிய வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகள்லாம் கூடியதாக இருக்குது. இந்த சிற்பத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, விஷ்ணுவோட தசாவதார சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. கண்ணப்ப நாயனாரோட வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கருடனோட அமைப்பு, நரசிம்மரோட பாதம் மற்றும் தேவலோக கன்னிகள், யோகம் செய்யும் ரிஷிகள், விதானத்தை தாங்கும் கிளிகள், இந்த மாதிரி நிறைய சிற்ப வேலைப்பாடுகளோட கூடியதாக இருக்குது. இது வெளியே நம்ம கோட்டையிலேருந்து பார்க்கும்போது அந்த கோயிலோட அமைப்பு கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜலகண்டீஸ்வரரோட கோவில் நம்மளால் பார்க்க முடியுது. இது அந்த அகழின்னு சொல்லக்கூடியது அந்த சிற்ப மண்டபம். இப்போ நம்ம பார்க்குறது சிற்ப மண்டபம். இது 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரமாகவும் 7 அடுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமாகவும் பிரமாதமாகவும் இருக்குது. கோயிலோட புராதன கதை என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அத்திரி மகரிஷி அப்படின்ற ஒரு மகரிஷி இந்த இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு வந்ததாக சொல்லப்படுது. காலப்போக்கில் அந்த 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 இடமானது புதர் மண்டி வேல மரங்களால் சூழப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த வேல மரங்களால் சூழப்பட்ட சிவன் இருக்கிறதுனால அதுக்கு வேலூர் அப்படின்ற ஒரு பேர் அமைஞ்சதாக சொல்லப்படுது. அப்புறமா அது மன்னனோட கனவுல இந்த கோயில் வெளிப்பட்டதாகவும், பின்பு அந்த மன்னன் அந்த கோயிலை வெளிப்படுத்தி அந்த இடத்துல கோயிலை பெருசாக கட்டிட்டு அதை சுற்றி அந்த கோயிலை சுற்றி கோட்டை ஒன்று கட்டுறாரு. கோட்டை கட்டிட்டு அந்த கோட்டையை சுற்றி நீரகழி, அதை சுற்றி அந்த கோட்டையை சுற்றி நீரகழியும் கட்டுறாரு. இது அந்த சதாசிவ தேவ மகராயர் அப்படின்ற ஒரு மன்னனோட காலகட்டத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நவகிரகங்கள் இருக்கிற மாதிரி அணையா நவசக்தி ஜோதி விளக்குகள் இந்த இடத்துல பெரிய ஒரு அகண்டியில் எண்ணெய்கள் விட்டு பெரிய ஒரு நவகிரகங்கள் மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நவகிரகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இடத்துல காணப்படுது. அது இந்த இடத்துல ஒரு விசேஷம். மற்றபடி இந்த கோயிலுக்குள்ளே எல்லா சன்னதியில் முருகனோட சன்னதி, விநாயகர் சன்னதி, எல்லா தெய்வ முகூர்த்தங்களோட சன்னதிகளும் காணப்படுது. ஓகே அன்பர்களே, காஞ்சி மகாபெரியவரின் கட்டளைக்கிணங்க வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமாரன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.